எதை எடுக்கலாம்? யாராவது பார்த்துருவாங்களா? ஐயோ, தென்னஞ்செடியெல்லாம் இருக்கு. தென்னஞ்செடி இருக்கு. இது என்னன்னு தெரியலையே. சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இது செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். செடி தண்ணி ஊட்டுற மாதிரி தெரியுது. செடியை திருட வந்த மாதிரி தெரியுது. இல்லை சார், நான் செடிக்கு இங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கேன் சார். அதுக்கே போட்டு பதுங்கி என்னமோ எடுக்கிற மாதிரியே அது எனக்கு தெரியல. எனக்கு சந்தேகமாக இருக்குது மேலே. இல்லை சார், சந்தேகமான இல்லை சார். நான் நல்ல குடும்பத்தை பிறந்தேன், கௌரவமாக குடும்பத்தை பிறந்தவன் சார். அப்படியா? ஆமாம் ஆமாம். அதுதான் செடி. நீங்கள் யார் சார்? நானா? நானும் செடி வாங்க தான் வந்தேன். செடி வாங்க வந்தீங்களா? அப்புறம் என்னமோ திருடனை பிடிக்க வர மாதிரியே வர்றியா? ஓ, ஓனர் நினச்சிட்டேன் நீங்கள்? ஆமாம் சார், ஆமாம் சார். இல்லை இல்லை, நீ பதுங்கி எடுக்கிறதால எனக்கு ஒரு சந்தேகம் தான் மேலே வந்து. நான் பதுங்கி இருக்கலையே, நல்ல செடியா தூர பார்த்து எடுக்கிறோம் வந்து சார். நான் அப்படியா? சரி, நீ செடி எடுக்க வந்த, நானும் செடி எடுக்க வந்தேன். எடுக்க வந்தீங்கன்னா ஒன்றும் புரியலையே சார். வாங்க வந்தேன்னு இல்லை, திருட வந்த மாதிரியே சொல்றீங்களே சார். இல்லை, அப்படி முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் காசு கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிடுவேன். இல்லையே சார், ஜம்ப் ஆகுதா சார் இடையில? அதுதான் சார் கேட்டேன். என் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க சார். செடி ஆட்டையப்படுதுன்னு வந்தீங்க. செடி ஆட்டையப்படுதுன்னு வந்தீங்க நீங்கள். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஆட்டை போடுவோம். போடலாம் சார். இது யாரும் வேலை பார்க்குறாங்க? எத்தனை பேர் இருக்காங்க இங்கே இருக்காங்க? ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேர் மேலே இருக்காங்க. இவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு எடுக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லையே சார். தென்னஞ்செடியெல்லாம் கொண்டு போய் நல்லா இருக்குது தானே பண்ணலாம். ஆமாம், இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம வெளியே தூக்கிட்டு போக முடியாது சார். அதனால சின்ன செடியை பார்ப்போம் சார். அப்படியா? சின்ன செடியை பார்த்துக்குவோம். அப்படியே? அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு கோணி பை எடுத்துகிட்டு வராமல் போயிட்டோம். ஐயோ, கோணி பை எடுத்தோம்னா இவ்வளோ செடி வச்சிருக்காங்களா சார்? இது எந்த ஏரியா சார்? இது யார் சார் ஓனரு? இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கையா வெங்கடேஷ் இருக்காருல்ல, அவர்தான் வந்து ஓனரு. பூமித்ரா கார்டன் இது பேரு. தெரிஞ்சு மாத்திரோட வந்திய? திருடிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லிக்கலாம். அது எப்படி சார்? வேற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாருன்னா? அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனா இவ்வளோ நிறைய செடி இருக்குல்ல. எங்க சார் கொண்டு வந்து? இவ்வளோ செடி இருக்குல்ல, இதை 4 செடி எடுத்தா அவங்களுக்கு தெரியாம போகுது. எப்படி போட்டு சார்? உண்மையா அதை நான் பண்ணேன். இப்போ எப்படி அங்கிட்டு சமைச்சிட்டு இருப்பாங்க? ஹோட்டல்லாம் வச்சிருக்காங்க சார். ஹோட்டல் இருக்குது, சிறுதானிய உணவுகள்லாம் இருக்குது. நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? போன தடவை வந்தேன், சாப்பிட வந்தேன். என் பார்வையெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு. எப்படியாவது ஒரு 4-5 செடியை கொண்டு போயிடலாம்னு சொல்லி ஐடியா பண்ணேன். இன்னைக்கு வந்தேன். ஆனா நீங்க வருவீன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. யாருக்கும் தெரியாம தான் போயிடலாம் பார்த்தேன். ஆனா நீங்க வந்துட்டீங்க. அப்பதான் தெரியுது நீங்க திருட வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி செடி எதுக்கு? ஆனா எங்க வைக்கிறது தெரியல. எந்த வழியா சார் போறது? வரும்போது நேரா வந்துட்டேன். சைடுல ஒரு வழி இருக்கு. வழி இருக்கா? இப்ப ரெடி பண்ணிருக்காங்க கேட்டு. அந்த கேட்டு வழி, அதாவது என்ட்ரன்ஸ் இப்படி வந்துட்டு செடிலாம் எடுத்து பையில போட்டு இந்த லெஃப்ட்ல இப்படியே. சரி, அது ஒரிஜினலா காசு கொடுத்து வாங்கிட்டு போறவனுக்கு போட்ட ரூட்ல இது. அப்படியே? நம்ம திருடுறவனுக்கு போற ரூட் அது. நம்ம புதுசா ரூட் கிளியர் பண்ணிடுவோம். அந்த பக்கமா போயிடுவோம். இது காம்பவுண்ட் வர பெருசா இருக்கு. காம்பவுண்டா? அப்படியா? கயிறு கட்டி மேல போட்டு அப்படி ஏதாவது ஐடியா பண்ணுங்க. நான் செடியை எடுத்துக்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் மேலே ஏறி உட்காந்துக்கிறேன். நீங்க செடி கட்டி விடுங்க. நான் கைத்துல அவுத்து காம்பவுண்டுக்கு வெளியே போட்டுக்கிறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் என்ன விட்டுட்டு நீயே எனக்கு தெரியும். இல்ல, எப்படி கண்டுபிடிச்சியா? தெரியும், மொட்டை அடிச்சிருக்க இந்த மாதிரி ஆள நான் நம்புறது கிடையாது. இல்ல, அது எனக்கு நிறைய பிளான் போடுவியா? நிறைய எனக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிக்கிறியா? நான் இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் நான் எல்லா கயிறு கட்டிடுறேன். முதல்ல என்ன அங்க அதுக்கப்புறம் ஒண்ணு எடுத்துக்கலாம். அது செட் ஆகாது சார். எடுத்துட்டு போயிருவியா? அப்ப நான் வந்து தங்காய சாட்டை வந்துட்டு குத்து ஒரு கும்மி வச்சு யார் வாங்குறது? அது வேண்டாம். ஒன்று பண்ணுவான். என்னடா பண்றது இல்லையே. நீ எப்படி பண்ணி எடுத்துட்டு போகணுமே சார். ஐயோ, சூப்பர் செடியா இருக்கா சார். ஐயோ, செம்பருத்தியா? இது சாப்பிட்டோம்னா ஹார்ட் அட்டாக்லாம் வராது சார். கொழுப்பெல்லாம் எடுக்கும் சார். உனக்கு ரொம்ப கொழுப்பு இல்லை சார். ஐயோ, இது என்ன சார்? ஐயோ, ரோஸ் செடியா இருக்கு. இன்னொன்னு தெரியுமா உனக்கு? நெல்லிக்காய் செடி வச்சிருக்காங்க. ஓகே, அது இருக்கட்டையா. இது வந்து பாருங்களா, டேபிள் ஆரஞ்சு வெளிநாட்டு பழமெல்லாம் இருக்கியா? அது பாருங்க, தாய் கொய்யா பிங். ஆமா, அது பாரு, தாய் கொய்யா பிங். ஐயோ, இது மாதிரி தான் இருக்கா? ஆமா, வெளிநாட்டுடைய கொய்யாயா? ஐயோ, என் கொய்யா வெளிநாட்டு கொய்யா. இதெல்லாம் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது சார். நம்ம ஆயுசுக்கும் காசு கொடுத்து வாங்க முடியாது சார். எதையாவது ஒரு பண்ணி ஏதாவது ஒன்று கொண்டு போகலாம் சார். இன்னொன்னு இருக்குது, கரும்பு கொய்யா. கருப்பு கொய்யாவா? கரும்பு கொய்யா. கரும்பு கொய்யாவா?
கருப்பு 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 கொய்யாவா? ஆ. என்ன சார் கொய்யாவை கருப்புல வேற இருக்கா? ஆமா. ஐயோ. ஆனா வித்தியாசமான இதுல வெளிநாட்டுல தான் இருக்கியா. யாரு சார் இந்த சங்கையா சார்? தாய்லாந்து, மலேசியா, ஆ. எல்லா அங்க பாரு நோனி 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 என்ன நம்ம பேர்லாம் வச்சிருக்காரு? பங்கனப்பள்ளி பங்கனப்பள்ளி மாங்காயா? ஆமா, பங்கனப்பள்ளி மாங்காய் வந்து அது ஆந்திரால தான் வளரும். கூவி விப்பாங்களா சார்? பங்கனப்பள்ளின்னு 4 செடி எடுத்து போனா போதும் நினைக்கிறேன் சார். அப்படியா? பங்கனப்பள்ளியா? ஐயோ சார், தயவு செஞ்சு சார் நான் எடுத்துட்டு மேலே ஏறிடுறேன் சார். நீங்க எடுத்து கட்டி விடுங்க சார். நம்ம எடுத்துக்கிட்டு இல்ல நம்ம வந்து இங்க வந்து வாங்க போறது கிடையாது. 2 பேரு ஆட்டை போறதுக்கு தான் வந்தோம். நான் என்ன சொல்றேன்னா எல்லா செடியும் கட்டி தரேன் முன்னாடி. சரி சார். எல்லாம் கட்டி நான் வச்சுட்டு வந்துடுறேன். முதல்ல நான் போயிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு செடியா அப்படியே கையில அப்படியே எடுத்து போடுவேன். லாஸ்டா சங்கையா சார் வந்துட்டாருன்னா என்ன கும்மி வச்சு குத்துவாரு. நான் உதவி சாவுன்னு நீங்க செடியை பூரா தூக்கிட்டு ஆட்டோ குட்டியானே போயிருவியா? நான் என்ன பண்றது? அப்ப இப்ப நீ ஃபர்ஸ்ட் சொல்ற ஐடியா மாதிரி நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன விட்டு போட்ட நான் என்ன பண்றது? சரி விடியா. இப்ப இது எப்படி பண்றது? நான் சொல்ற டீலிங் நீ ஒத்து வர மாட்டேங்கிற, நீ சொல்ற டீலிங் ஒத்து வர மாட்டேங்கிற. இந்த செடி 10 செடி வெளியே போனோம். ஆமா. அது எப்படி பண்றது? இன்னும் ஒரு செய்யலாமா? 3வது ஒரு ஆளு ரெடி பண்ணிடலாமா? அது யாரு வருவா? நான் என்னன்றேன்னா செடிலாம் நம்ம கட்டி வச்சிருவோம். உன்னுடைய செடி ஒரு 5, என்னுடைய செடி ஒரு 5 கயிறு கட்டி நம்ம இன்னொரு ஆளு யாராவது ஒருத்தர் வச்சுட்டு எல்லா செடியும் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம 2 பேரும் எஸ்கேப் போயிடும். அது உண்மைதான் சார். அதுக்கு பேசாம நாளைக்கு முத்துக்கால சார் கூட்டிடுவோமா? முத்துக்கால சாரா? நல்ல மனுஷன், நம்பிக்கையான மனுஷன். அவரை கூப்பிட்டு வருவோம். ஒண்ணு பண்ணுவான், நாம செடியெல்லாம் எடுத்து இறங்கிடுவான். முத்துக்கால சார் மாட்டிட்டு போயிடுவோம். நல்ல எண்ணெய், நல்ல வருவேன். சூப்பரா வரும். அப்புறம் அவர் மாட்டிக்கிட்டு இது பண்றதா? அவர் எவ்வளவு அடிச்சா தாங்குவார் சார்? எவ்வளவு அடிச்சா தாங்குவார்? அவ்வளவு நல்ல மனுஷனா? ஆமா. சரி என்னதான் பண்ணுவாப்பா? சரி எடுப்புமா. நான் ஒண்ணு தர்றேன், நீங்க கொண்டு போய் வச்சுட்டு வாங்க. சீக்கிரம் எடையா. ஐயோ